Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th standard English 3rd unit supplementary பார்க்க போறோம் earthquake. ஸோ இந்த ஸ்டோரியோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். இந்த எர்த்குவேக் ஸ்டோரியோட அவுட்லைன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்றவர். இதுதான் அந்த நரேட்டரோட நேம், பிரிட்ஜ். ஓகே, அவர் வந்து 17 years old பாய். ஸோ அவங்க வந்து ஒரு டீ ஷாப் வந்து போட்டிருக்காங்க. பானிபட் அப்படின்ற இடத்துல டீ ஷாப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைட் வந்து யாராவது டிராவலர்ஸ் வரும். அது வந்து ஒரு மவுண்டைன் சைடு, மவுண்டைன் ரீஜியன், மலைகள்லாம் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல வந்து யாராவது டிராவலர்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து அவங்களுக்கு டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப குளிர் நடக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தா டீ குடிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி டீ கடை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க ஷாப்ல வந்து டீ குடிப்பாங்க. அதே மாதிரி டிராவலர்ஸும் வந்து குடிப்பாங்க. ஸோ அவர் வந்து அன்னைக்கு அதே மாதிரி ஒரு டிராவலர் கிட்ட வந்து அவரோட ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட வில்லேஜ் நேம் சொல்றாங்க. மோல்தி அப்படிங்கறத என்னோட வில்லேஜ் நேம். அப்போ என்னோட வில்லேஜ் வந்து இப்போ இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப அப்படி அவங்க சொல்லும் போது 4 years ago அவங்களோட ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல ஒரு நைட் வந்து எர்த்குவேக் வந்துச்சு. ஸோ அது வந்து நார்மலா வந்து எப்பயுமே அடிக்கடி வரும். பட் இந்த தடவை வந்தது கொஞ்சம் சிவியரா வந்ததுனால எங்க ஊரே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டிராவலர்ட்ட பிரிட்ஜ் வந்து சொல்றாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 670 வில்லேஜஸ், அதாவது 670 கிராமங்கள் வந்து அந்த பள்ளத்தாக்கு பகுதியில வந்து இருக்குது. வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஸோ அந்த வேலியில பாத்தீங்கன்னா 670 வில்லேஜஸ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜஸ்ல நிறைய டைம் வந்து ஏதாவது எர்த்குவேக் வந்துட்டே இருக்கும். ஹிமாலயாஸ் பக்கத்துல இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல வரும், சம்டைம்ஸ் வந்து பெருசா வந்து ஏதோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்டரியை சொல்றாங்க. எர்த்குவேக் வந்து 5 minutes வரைக்கும் இருந்தது அன்னைக்கு வந்து எர்த்குவேக். ஸோ இவர் எங்க போயிருந்தாரு, பிரிட்ஜ் வந்து எங்க போயிருந்தாருன்னா பௌரி அப்படின்ற அவரோட அங்கிளோட ஹவுஸ்க்கு போயிருந்தார். பௌரி அப்படின்றது ஒரு வில்லேஜ் நேம். மோல்தி, பௌரி, ரெண்டு வில்லேஜ். இவர் மோல்தியில இருந்து பௌரிக்கு போயிருக்காங்க ஸ்கூல் புக்ஸ் வாங்கறதுக்காக. ஸோ ஸ்கூல் புக்ஸ் வாங்க போயிட்டு லேட் ஆனதுனால அன்னைக்கு நைட்டு அங்கிளோட ஹவுஸ்லயே அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எர்த்குவேக்கோட வைப்ரேஷன் வந்து பௌரி வில்லேஜ்லயே தெரிஞ்சிருக்கு. மோல்தியில ஆரம்பிச்சது பௌரி வில்லேஜ் வரைக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெமர்ஸ் அப்படின்னா ஷேக்கிங் இருக்கு இல்லையா, எர்த்குவேக் வரும்போது அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேக்கிங் இருக்கிறதுனால நாங்க வந்து பயந்துட்டு ஏதோ எங்கேயோ பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்ற மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த அந்த ஒரு நைட்ல பாத்தீங்கன்னா பௌரி வில்லேஜ் வந்து இருந்தது, பட் மோல்தி இல்ல. என்னாச்சு அப்படின்னா ஆக்சுவலா அங்க வந்து பெரிய லேண்ட்ஸ்லைடு பூமி நிலநடுக்கம் அப்படிங்கறதுனால வந்து மண் சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. வீடுகள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ என்னோட வில்லேஜ் எல்லாமே வந்து வில்லேஜ் ஃபுல்லாவே யாருமே பெருசா பிழைக்கல. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வில்லேஜே அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கட்டடமும் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் சமயத்துல வந்து ஆர்மி பீப்புள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஆர்மி பீப்புள் வராங்க. அது மாதிரி டெம்பரரியா ஒரு ஹாஸ்பிட்டல், மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு டெம்பரரியா ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க அரேஞ்ச் பண்ணி காயப்பட்டவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல இருக்கவங்களெல்லாம் வெளியே வந்து எடுத்துட்டு வந்து போடுறது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற பிரிட்ஜ் வந்து அவரோட ஃபேமிலிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை பத்தி நினைக்கிறாங்க. எங்க வீட்டுல வந்து நாங்க 3 குழந்தைங்க. நான் தான் பெரிய பையன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான் 10 வயசுல. அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கா. எங்க அம்மா தான் வந்து எங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அப்பா வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. கூட வந்து கிராண்ட் மதர் இருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா டெப்ரிஸ் அப்படின்னா அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா, அததான் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து அங்கிள் வந்து இவங்களை நகர சொல்றாங்க. நீ இந்த பக்கம் வந்துரு, எதையும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. மேக் ஷிஃப்ட் கேம்ப் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ டெம்பரரியா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் பண்ணுவாங்க இல்லையா,
அதான் மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல், அந்த டென்ட் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு என்ன நான் நினைவிலே இல்லை, என்ன நான் பண்ணேன், என்ன செஞ்சேன், எவ்வளவு நேரம் அங்க நின்று எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். அங்கிள் வந்து இந்த மாதிரி பாடிஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, பாடி எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. அந்த இறுதி சடங்கு பண்றதுக்காக வந்து அந்த ரிவர் சைடு வந்து உன்னை கூப்பிடுறாங்க, ரிவர் பேங்க்குக்கு வந்து உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம நாளைக்கு திரும்ப வந்து பௌரிக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து போய் பாக்குறாங்க, பிரிட்ஜ் வந்து போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டெட் பாடிஸ் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி அங்க வந்து எல்லாரையுமே வந்து இந்த ஒயிட் கலர் துணியில வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கிராண்ட்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நீலு இருக்காங்க, புலி இல்ல. ஸோ புலி அப்படிங்கறத இவங்களோட சிஸ்டர், குழந்தைங்க. ஸோ அவங்க வந்து இல்ல, மீதி எல்லாத்தையும் வந்து ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ புலி எங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. ஸோ இடிபாடுகளுக்கு நடுவுல மாட்டிருப்பால, அவங்க எடுத்திருப்பாங்கல்ல, எங்க அப்படின்னு. ஸோ காணோன்னே அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டீங்க. மாட்டிட்டு சப்போஸ் உயிரோட இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இல்ல நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ரீசனே இல்லாம நீ இந்த வேலை பண்ணாத, ஊர்ல வந்து யாருமே இல்ல, எந்த வீடுமே இல்ல, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் சொன்னாலும் அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. எனக்கு தெரியாது, இறந்துட்டால, இறந்தவளையாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, ஆர்மி ஆபீசர் வந்து சொல்றாங்க, நீ பண்றது எந்த யூஸும் கிடையாது, எல்லாரும் வந்து காப்பாத்தியாச்சு, லேட் நைட் ஆக போகுது, நைட் ஆக போகுது, நீ வந்து நீ தேடுறதுல எந்த இதுவும் இல்ல, எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, என்னோட சிஸ்டர் வந்து அவங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பிரிட்ஜ் வந்து அழுகுறாங்க. எனக்கு வந்து அவளை அடக்கம் பண்ணும்போது நான் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த ஆர்மி ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு திரும்ப தேட சொல்றாங்க. அவங்க வீடு சைட்ல வந்து தேட சொல்றாங்க. ஸோ தேடும் போது உள்ள வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பண்ணாத, நாங்க வந்து இந்த வில்லேஜ் இன்னைக்கு முடிச்சுட்டு நான் அடுத்த வில்லேஜுக்கு நான் காலையில போய் அங்க இருக்கவங்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, இவங்க இல்ல எனக்கு என் சிஸ்டர் பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்ப அந்த ஆர்மி ஆபீசர் வந்து திரும்ப 3 சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் அந்த இடிபாடுகள் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியுது. அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல பெட்ரோமேக்ஸ்ல அப்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 2 மணி நேரம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் சொல்றாரு, சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போதுதான் ஒரு டோருக்கு கீழே வந்து ஒரு சின்ன கால் ஒண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் நல்லா பார்த்து சொல்றாங்க, ஷீ இஸ் அலைவ் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு மிராக்கள். ஏன்னா இடிபாடுகளுக்கு முத நாள் நைட்டு அந்த மாதிரி இடிஞ்சு விழுந்த ஒரு இடத்துல இருந்து அடுத்த நாள் நைட் நியர்லி 24 hours கிட்ட 116 hours வந்து அவ இருக்கா. 116 hours வந்து அந்த இடிபாடுகளின் நடுவுல அந்த குழந்தை இருந்து உயிரோட இருக்கு அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம். 116 மணி நேரம் வந்து அந்த குழந்தை அந்த இடிபாடுகளுக்கு நடுவே இருந்திருக்கு. ஸோ கோல்ட் நைட்டு, வைல்ட் அனிமல்ஸ், எர்த்குவேக் எல்லாம் வந்து அது எல்லாத்துலயுமே அவ தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்கா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவளை தூக்கிட்டு வந்து பிளாங்கெட்டை சுத்தி அது ஹாஸ்பிட்டல், மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ பிரிட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லல, அவங்க பேர் என்னன்னு கூட கேட்கல, இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, என்னோட சிஸ்டர் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, நான் எந்த ஒரு நன்றியுமே நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு புலியும் பிரிட்ஜும் வந்து அங்கிள் கூடயே போய் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பானிபட் கிட்ட வந்து ஒரு தாபால பிரிட்ஜுக்கு வந்து ஜாப் கிடைக்குது, ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அதே மாதிரி புலி வந்து அங்கிள் ஹவுஸ்லயே இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்றா. அந்த மாதிரி அவங்க டேஸ் வந்து போயிட்டே இருக்கு. பட் இன்னைக்கும் வந்து பிரிட்ஜுக்கு 4 years ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்மி ஆபீசர் மாதிரி யாரையாவது தெரிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி அவங்களை கூப்பிட்டு கவனிக்கிறது, கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறது, டீ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துக்கிறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த ஆர்மி ஆபீசரை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவரை மாதிரி சாயல்ல இருக்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
ஸோ அப்படி பண்ணும்போது பிரிட்ஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவர் அந்த ஸ்டோரியை வந்து அவர்கிட்ட சொல்லி முடிக்கும் போது அந்த டிராவலரோட பஸ் வந்து பைசா மணி கொடுக்குறாங்க. எனக்கு மணி எதுவும் வேணாம், ஒரு கப் டீ தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், பட் வந்து எனக்கு இந்த சந்தோஷம் வந்து எனக்கு வேணும், நீங்க பைசா கொடுத்து அதை கேட்டுறாதீங்க, எனக்கு அந்த அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நான் செய்யறதை நினைச்சிட்டு நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ எர்த்குவேக் ஸ்டோரி அப்படின்றதோட ஸ்டோரியோட அவுட்லைன் இதுதான். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபீசர் வந்து இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எங்கேயும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்காது. பட் அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எமோஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்ததுனால ஒரு குழந்தைய வந்து உயிரோட காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலயும் வந்து கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாசரிஸ் பார்த்தலாம். ரிக்கெட்டி அப்படின்னா ரிக்கெட் அப்படின்னா கால் உடைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது. ஸ்ட்ரக்சர் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் புவர்லி மேட் அண்ட் லைக்லி டு கொலாப்ஸ். ஸோ உடஞ்சிட போற கண்டிஷன்ல இருக்கிறத ரிக்கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெமோர் அப்படின்னா a slight earthquake, ஸ்லைட்டா ஒரு ஷேக் வருது, ட்ரெமோர். டிவாஸ்டேஷன்னா அழித்தல், அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் decayed or destroyed, அழித்தல், அழுகி போகுதல், அந்த மாதிரி சொல்லலாம். haphazardly, in random manner. ஸோ ஒரு பேட்டர்னா இல்லாம கண்ணாபின்னான்னு வருது, அதான் ரேண்டம் அப்படிங்கிறது. haphazardly. debris அப்படின்னா அந்த இடிபாடுகள், scattered piece of rubbish or remains, இடிபாடுகள் சொல்லுவோம் தமிழ்ல, அதான் debris. white shrouded அப்படின்னா இந்த சொன்னோம் டெட் பாடிஸ் வந்து ஒயிட் கலர் துணியில வந்து ரேப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு, அதுதான் ஒயிட் ஷ்ரவுடட். பைர்ஸ் அப்படிங்கிறது a heap of burnable material for burning a corpse as part of funeral ceremony. இந்த எரிக்கிறதுக்காக அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டெட் பாடி எரிக்கிறதுக்காக, அதுதான் வந்து பைர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. A, fill in the blanks with words from the text. First one, the name of the narrator is dash, bridge, B-R-I-J, bridge. Next one, there were dash villages in the valley, 670 villages, 670 கிராமங்கள் அந்த பள்ளத்தாக்குல இருந்தது. Third one, Bridge went to Powri to buy his school books. So பவுரியில இருக்க அங்கிள் ஹவுஸ்க்கு எதுக்காக போனாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்காக. The soldiers had set up a dash makeshift hospital. So அவங்க என்ன செட்டப் பண்ணாங்க அப்படின்னா makeshift hospital, அது டெம்பரரி ஹாஸ்பிட்டல் மாதிரி. makeshift hospital. Fifth one, Bully had been buried under the debris for dash horse. 116 மணி நேரம் அந்த குழந்தை வந்து அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல சிக்கி இருந்தான். First one answer bridge, second one 617, third one school books, fourth one makeshift hospital, fifth one 116. Next part போயிடலாம். Based on your understanding of the story, choose the right answers from the option. So நம்ம understanding base பண்ணி right option வந்து சொல்லணும். First one, Bridge started a tea shop because he wanted to. Correct answer option B, serve the people. Peopleக்கு serve பண்ண, நம்மளால உதவியை வந்து மக்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா. Serve the people. Option B correct answer. Option B the correct answer. Serve the people. Second one, Molde was completely devastated because of. Correct answer, a high intensity earthquake. Option A, a high intensity earthquake. Third one, the brothers searched everywhere
and looked dejected because. So எல்லாத்துலயும் பார்த்துட்டு அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்டா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா he could not locate his sister. Option B the correct answer. He could not locate his sister. Option B. Fourth one, the boy had great reverence and respect for army officers as they. So the army officer மேல ஒரு பெரிய மரியாதை வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. Fourth one answer, option C, saved his sister. Saved his sister from death. Option C the correct answer. Fifth one, bridge finally offered the traveler. So அந்த traveler வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு bridge வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா a cup of tea. Option B, a cup of tea. Okay, next one, identify the character or speaker of the following lines. So அந்த following lines வந்து யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யாரோட lines அப்படின்றத நம்ம சொல்லணும். So first one, greetings traveler, you look retired and cold. So இது பேசுறது யார் அப்படின்னா bridge. B-R-I-J. Okay. Second one, tomorrow we will go back to Pauri. Uncle. Bridgeோட uncle வந்து இந்த இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு நம்ம திரும்ப பவுரிக்கே போயிடலாம்னு சொல்றது uncle. Third one, whom are you looking for? Correct answer, correct answer, army officer. Army officer. Fourth one, my men have been on their feet for days. So நிறைய நாள் வந்து என்னோட soldiers வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது army officer. Next one, may God be with you. So கடவுள் உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றது bridge. Okay, so next one, D, answer the following questions in a paragraph of about 80 to 100 words. First one, explain the efforts taken by the army officer to save the child. So குழந்தையை காப்பாத்துறதுக்காக army officer எடுத்துக்கிட்ட முயற்சிகள் efforts என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. First one கான answer, it was a sheer chance that Bridge, the narrator, was away last night. He stayed in his uncle's house at Pauri. They felt the tremor. They had run out into open. He reached home at Multi with his uncle. Help arrived only after 4 days. The narrator, 2-year-old sister, Bully, was missing. The soldiers cleared the debris. They had set up a makeshift camp. The narrator was crying and searching, but in vain. The army officer said that it was of no use to search anymore. It was dark and someone brought a few lit Petromax lamps. A soldier stood in the middle of a hollow. The narrator recognized a small door. Someone said that she was alive. It was a miracle. She was taken to the makeshift hospital. Thus, the narrator's little sister Bully was saved. It was a miracle. Okay. Next one. So, இதுல தான் நமக்கு தெரிஞ்ச moral என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, confidence is the secret of success. So, நம்ம நம்பிக்கையா ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கு அதனால ஏதாவது ஒரு பலன் இருக்கும். Second question, Bridge has become a symbol of love and humanity. Explain. So அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பிரிட்ஜ் வந்து மனிதர்களை நேசிக்கிறதுக்கும் மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் வந்து ரொம்ப பிரியப்பட்டா. எதனால அவனுக்கு அந்த ஆசை வந்தது அப்படின்னா, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், Bridge was happy to have Bully after a tough rescue operation. The officer who helped him was never seen again. He wanted to thank that army officer. He hoped one day he would run into him again. So Bridge offered special tea with, இது வந்து Bridge, B-R-I-J.
sorry, B-R-I-J, R-I-J, bridge. Okay. Offered special tea with love and care to all tired travelers, army officers, and soon every person who went that way. He felt a surge of sheer joy. He considered, C-O-N-S-I-D-E-R-E-D, considered it a humble service. Bridge has become an epitome of love and symbol of humanity. ஸோ அன்பு பாசம் இதெல்லாம் வந்து நிறைஞ்ச ஒரு மனுஷனா அவன் மாறதுக்கு அந்த ஒரு சம்பவம் தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹியூமனிட்டியோட நடந்துகிட்டாரு இல்லையா, ஆர்மி ஆபீசர். இவர் கேட்கறதுனால கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனால இவனு வந்து நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இ. Answer the following questions based on the reading of the story. Do not forget to go back to the passage whenever necessary to find and confirm the answers. So action என்ன, அதுக்கான எஃபெக்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, while you warm yourself, ஸோ இது வந்து ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போதே ஐ வில் ப்ரிப்பேர் த பெஸ்ட் டீ. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து சூடாக்கிட்டே இருங்க. குளிர்ல அந்த டிராவலர் வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க உங்களை வந்து சூடாக்கிக்கோங்க, ஐ வில் ப்ரிப்பேர் த பெஸ்ட் டீ அப்படின்னு சொல்லி பிரிட்ஜ் சொல்றது. ஸோ அதே மாதிரி ஐ சேவ்ட் எனஃப் மணி அப்படின்றது ஆக்ஷனா இருந்தது அப்படின்னா அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஸோ அதோட எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஸ்டார்டட் திஸ் ஷாப். I started this shop. Next one, 602 villages were destroyed. So இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, they are quaked. Yes, quaked. Next one, action. It was a terrible earthquake and it was felt. ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு நிலநடுக்கம், அது வந்து எல்லாத்தாலையும் உணர முடியுது. ஸோ அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, as far away as Delhi and Lucknow. ஸோ டெல்லி வரைக்கும் லக்னோ வரைக்கும் இந்த நிலநடுக்கத்தோட பாதிப்பு இருந்தது. Next one, I ran back to the village. I ran back to the village. இதோட எஃபெக்ட் என்னன்னா, there was still so much debris. ஸோ அந்த தங்கை சிஸ்டர் காணோம் அப்படின்னோடனே திரும்ப அந்த வில்லேஜ் போடுறாங்க. ஏன்னா இன்னும் இடிபாடுகள் நிறைய இருக்கு, எதுவுமே கிளியர் ஆகல. ஸோ அதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு there was still so much debris. Next, they lifted the door. So lifted the door. அதுக்கப்புறம் என்னாச்சு, she is alive. She was alive. Next one, I went to thank the army officer, but he was gone. But he was gone. இவங்க பார்க்க போறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர்ஸையும் கொடுத்துட்டோம். வேற ஏதாவது லெசன்ல இருந்து வேற எந்த சப்ஜெக்ட்லயாவது உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கண்டிப்பா எல்லா யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் வந்து ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 29 rupees per month. நீங்க வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனி டைம் வந்து உங்களை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.